அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். தமிழகத்திலே நல்லாட்சி தொடர வேண்டும், லஞ்சமில்லா ஆட்சி நடக்க வேண்டும், கமிஷன் இல்லாத வேலைகள், அரசு வேலைகள், அரசு கட்டிடங்கள், தார் சாலைகள் மற்றும் அரசு பணிகள் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் கூறுவதைப் போல தாங்களும் கூறாமல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழக மக்களின் பெரும்பாலானவர்களின் எண்ணமும் அதுவே. உங்களுக்கு வாக்களித்திருப்பது நடிகர் விஜய் என்பதற்காகவோ அல்லது ஜோசப் விஜய் என்பதற்காகவோ அல்ல. இரு திராவிட கட்சிகளின் ஏமாற்று வேலைகளை நம்பி இதுவரை வாக்களித்தது போதும், இனியும் இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் 1000 முதல் 5000 ரூபாய் வரையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒன்றுமே தராத தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருப்பது நீங்கள் நல்லாட்சி தருவீர்கள் என்ற ஒற்றை கருத்துக்காகத்தான். அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தாங்களும் தங்கள் அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் எதிர்பார்ப்பும் அதுவே. ஒவ்வொரு துறையிலும் ஊழல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நேரடியாக மக்களை எந்த விதத்திலும் அது பாதிப்படைய செய்யாது. சற்று விலையேற்றம் அல்லது சற்று மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் வருவாய்த்துறை அண்ட் காவல்துறை, இந்த இரு துறைகளும் செவ்வனே செயல்படுமேயானால் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் என்பது 100க்கு 100% நன்மையாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஊழல் நடைபெறுவதில் வருவாய்த்துறை 80% என்றால், காவல்துறையில் கிட்டத்தட்ட 99% ஒரு சில அயோக்கியர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவல் உதவி ஆய்வாளர் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரின் உறவினர் என்று கூறிக்கொண்டு பசுவந்தனை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது அவர் வாங்காத நன்கொடைகளே கிடையாது. பொய் வழக்குகளை பதிந்து அதற்கும் கையூட்டுகளை பெற்று பல மோசடி வேலைகளில் பணியாற்றி இன்று ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பணியாற்றி வருகிறார். ஆனால் ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து இந்திய மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டுமென வந்தவர்களையும் கல்வி அறிவே இல்லாத சில மூடர்களால் அந்த ஐபிஎஸ் காவல்துறையையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கும் காவல்துறையில் ஒரு சிலர், அனைவரும் கிடையாது, ஒரு சிலர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு காவலர் ஐபிஎஸ் படித்த காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளரையே முட்டாளாக்கி கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பிக்களையும் தங்கள் கண்காணிக்க வேண்டும். 2026
மே 10ற்கு மேல் காவல்துறையில் நடக்கும் அனைத்து சம்பவங்களுக்கும் தமிழக முதல்வராகிய தாங்களே பொறுப்பாவீர்கள். குற்ற வழக்குகளில் சிக்க வைக்க வேண்டும் என்றே சில காவல்துறையைச் சேர்ந்த அயோக்கியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் முன்னாள் அமைச்சர், திருச்சியினுடைய மாபெரும் ஜாம்பவான் KN நேரு அவர்கள் மேடையிலேயே வைத்துக்கொண்டு ஒரு டிஎஸ்பியை கையை காண்பித்து, இவர் குற்றமே இல்லாத ஒருவரை குற்றவாளி என்றும், குற்றவாளியே இல்லாத ஒருவரை குற்றவாளி என்றும், குற்றவாளியை குற்றமே இல்லாத நிரபராதி என்றும் நிரூபிப்பதில் வல்லமை பெற்றவர் என்று பாராட்டியிருக்கிறார். தாங்கள் அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த டிஎஸ்பியை பணி நீக்கம் செய்தால் மற்றவர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள். நான் முன்பே கூறியது போல வருவாய்த்துறையும் காவல்துறையும் இரு கண்களாக பாவிக்கப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் இந்த இரு துறைகளிலும் அயோக்கியர்கள் 1-2 பேர் இருப்பார்கள். அனைவரும் கிடையாது, 1-2 பேர் இருப்பார்கள். ஒரு பானை சோற்றில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அனைத்து சோறும் விஷம் என்பது போல காவல் நிலையத்தில் ஒரு அயோக்கியன் இருந்தால் கூட அந்த காவல் நிலையத்தினுடைய நன்மதிப்பு கெட்டுவிடும். அந்த காவல் நிலையத்தினுடைய நன்மதிப்பு கெடுவது மட்டுமல்ல, தங்களுடைய ஆட்சிக்கும் அவப்பெயராக மாறிவிடும். என்னுடைய தனிப்பட்ட முறையில் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரின் உறவினரான அந்த அயோக்கியன் செய்த வேலையால் என்னுடைய வழக்கு இன்னும் விசாரணையில் வராமல் இருக்கின்றது. ஆனால் FIR உண்மையா பொய்யா என்பது கூட தெரியாத நிலையில் உள்ளேன். காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் அந்த அயோக்கியன் மீது இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் என்னிடம் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை நான் கொடுத்த புகாருக்கு முதல் தகவல் அறிக்கை தருவதற்கு நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் கேட்டு என்னை மிரட்டி 2-3 லெட்டர்களில் கையொப்பம் வாங்கினார்கள். நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று. ஆனால் வருடம்தான் கடந்ததே தவிர இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தங்கள் ஆட்சியிலாவது நிவாரணம் கிடைக்குமா என்பதை மிக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.